ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ரொம்பவே பரபரப்பாகவும் விறுவிறுப்பாகவும் போயிட்டுருக்கிற மானதில் இன்றைக்கி என்னெல்லாம் நடந்துச்சு ஷார்ட்டாக ரிவ்யூ பார்க்கலாம். நிவினை மிரட்டுற விஜய், களத்தில் இறங்குற பசுபதி, எல்லா வில்லத்தனத்தையும் பண்ணிவிட்டு ஒன்றுமே தெரியாத மாதிரி ஜாலியாக இருக்கிற யமுனா, அப்படி இன்றைக்கி மானதில் என்னெல்லாம் நடந்துச்சு அப்படிங்கிறத ஒரு ஷார்ட்டான ரிவ்யூவாக பார்க்க போகிறோம். ஒரு வழியாக பேசி முடிச்சுட்டு நிவின் கிளம்பிடுறாரு. யமுனாவை நீங்கள் தான் கல்யாணம் பண்ணிக்கணும், வேறு வழியே இல்லை அப்படி சொல்லிட்டு விஜய் வந்து நிவின் கிட்ட கேட்க, என்ன ஆளாளுக்கு என்ன பிளாக்மெயில் பண்ணுறீங்களா, என் வாழ்க்கை யாருக்காக என்னால் பணையம் வைக்க முடியாது அப்படி சொல்லிட்டு நிவின் வந்து ஸ்ட்ராங்காக சொல்கிறாரு. விஜய் இருந்துட்டு யமுனா வந்து சூசைட் அட்டம் பண்ணப்போ போலீஸ்காரங்க என்கொயரிக்கு வந்தாங்களே, அதெல்லாம் முடிஞ்சு போயிடுச்சு, நடிச்சிட்ருக்கியா, நான் தான் டெம்பரரி ஆஃப் பண்ணி வச்சுருக்கேன், திருப்பி அதை நோண்டி எடுத்தோம்னா யாருமே உனக்கு சப்போர்ட் பண்ணி பேச மாட்டாங்க, யமுனா பக்கம் தான் ஸ்ட்ராங்காக நிற்கும், தேவையில்லாமல் என்ன அந்த வேலையை பண்ண வச்சுட்டாத, நாளைக்கு வந்து நான் யமுனாவை கூட்டிகிட்டு அதே கோயிலுக்கு வருவேன், நீ வந்து அவளை கல்யாணம் பண்ணிட்டு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நிவினை வந்து விஜய் வந்து மிரட்டுறாரு. அடுத்த சீனில் ராகினி வந்து பசுபதியை மீட் பண்ணி விஜய் வந்து வீட்டுக்கே வரல, என்ன நடக்குதுன்னு ஒன்றுமே புரியல அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிகிட்டு இருக்காங்க. சரி வீடு, அது என்ன இது சொல்லிட்டு நான் விசாரிக்கிறேன், ஆல்ரெடி இந்த விஜய் வந்து நிவினை மீட் பண்ணி பேசியிருக்கா, அது என்ன விஷயம் எதுவும் தெரியல, அதை பற்றி நான் விசாரிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பசுபதி ராகினிகிட்ட சொல்லி அனுப்பிச்சி வச்சிடறாங்க. இப்போதைக்கு வெண்ணிலாவை கண்டுபிடிக்கிறது தான் முக்கியம், அதை தான் என்னென்னு பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்த சீன் வந்து விஜய் வந்து வீட்டுக்கு வராரு. அவங்க பாட்டி வந்துட்டு என்னடா ஆளே காணோம், 2 பேரும் இன்னும் அங்கே தான் இருக்கீங்களான்னு கேட்குறாங்க. ஆமாம், காவேரிக்கு அந்த வீடு பிடிச்சிருக்கா, அதான் இன்னும் கொஞ்சம் அங்கே இருந்துட்டு வரலான்னு இருக்கோம், நான் ஒரு ஆஃபீஸ் விஷயமா வந்தேன், அதான் உங்களை பார்த்துட்டு போகலான்னு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்கிறாரு. தாத்தா உண்டு இரு, நான் இப்போ தனியாக இருந்தால் தான் உண்டு, அப்புறம் குழந்தெல்லாம் பார்த்தா அது பின்னாடி தான் ஓட வேண்டியிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் ராகினி கேட்டுட்ருக்காங்க. பாத்தியா, நம்ம சீக்கிரமாக வெண்ணிலாவை கண்டுபிடிக்கணும், இவங்க சும்மா இருக்கிறவங்க தூபம் போட்டு கிளப்பி விட்டுட்ருக்காங்க, இந்த காவேரி வந்து கன்சீவ் ஆகிட்டான்னா அதுக்கப்புறம் நம்ம வெண்ணிலாவை கூட்டிகிட்டு வந்து எதுவும் பிரோஜனம் இல்லாமல் போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அஜயை வந்து ராகினி வந்து வார்ன் பண்ணுறாங்க. நான் நினைக்கிறது நடந்தால் தான் நீ நினைக்கிறது நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கிட்டே இருக்க வெண்ணிலா, சீக்கிரம் அவளை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு அஜய் புலம்புறாரு. அடுத்த சீனில் வந்து விஜய் கபடை திறந்து ட்ரெஸ்லாம் எடுக்கலாம் வராங்க. அது எப்படி தங்கச்சி கல்யாணத்துக்கு அக்கா பழைய ட்ரெஸ் போட்டுட்டா நல்லாவா இருக்கும், புதுசாகவே எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே வேறு திங்ஸ்லாம் எடுத்து வச்சுட்ருக்காரு. அப்போ அவங்க கல்யாண ஃபோட்டோ கையில் கிடைக்குது. அதை பார்த்து அவங்க கல்யாணம் நடந்ததெல்லாம் நினச்சி பார்த்து சந்தோஷப்படுறாரு விஜய். அடுத்து யமுனா வந்து ஹாலில் உட்காந்துருக்காங்க. காவேரி வந்து அவங்களுக்கு எதோ எடுத்துகிட்டு வராங்க, அதை பார்த்துட்டு போய் ஒளிஞ்சிக்கிறாங்க. இவங்களை காணோன்னே காவேரி பதட்டம் ஆகிடுறாங்க. திடீர்னு அவங்க முன்னாடி வந்து பயமுத்துற மாதிரி நிற்கவும், ஐயோ ஏன்டி இப்படி என்ன பயமுத்துற அப்படின்னு கேட்குறாங்க. ஏன் கண்ணி என்ன குழந்தையா அப்படி பயப்படுற அப்படின்னு யமுனா சொல்கிறாங்க. இல்லடி, நீ எதாவது பண்ணிப்பியும் பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்லவும், நான் அப்பெல்லாம் எதுவும் பண்ணிக்க மாட்டேங்க கூட சொல்கிறாங்க. இப்படி தான் சொன்னேன், அதை நம்பி போனேன், அதுக்கு தான் இப்படி போய் சொல்லிட்டு எங்கேயோ வந்து மறைஞ்சு உட்காந்துருக்கிற மாதிரி பண்ணி வச்சுருக்க அப்படின்னு காவேரி சொல்கிறாங்க. அதெல்லாம் எனக்கு நிவின் கிடைப்பாரு, நம்பிக்கை இருக்குன்னு உங்கள் கூலாக சொல்லிட்டு போகும். காவேரிக்கு என்ன பண்ணுறது புரியல. இப்போ நிவினுக்கு கால் பண்ணுறாங்க. என்னதான் நிவின், உங்களை அவ்வளோ தூரம் சொன்னல, இன்றைக்கி வாங்க சொல்லிட்டு இந்த மாதிரி பண்ணிட்டீங்க, யமுனா பார்த்தா எதுவுமே நடக்காத மாதிரி ஜாலியாக இருக்கா, கேட்டால் எனக்கு நிவின் கிடச்சிடுவாருன்னு சொல்கிறேன், எனக்கு ஒன்றுமே புரியல அப்படிங்கிறாங்க. ஆளுக்கு உங்களோட சுயநலத்துக்கு என் வாழ்க்கையை பலிகடை ஆக்காதீங்க, நீ நினைக்கிற மாதிரி இந்த கல்யாணம் நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு நிவின் சொல்கிறாரு. எல்லோரும் சொல்கிற மாதிரி நிவின் பாவம் தான், ஆனால் ஒரு பொண்ணை வந்து என்ன வேணால் ஹெல்ப் பண்ணியிருக்கலாம், கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு வந்து ஹோப் கொடுத்தது தப்பு தானே, அந்த ஒரு ஹோப்புக்கு தான் நிவின் வந்து இப்போ அனுபவிச்சிட்ருக்காரு. விஜய் வந்து யமுனா கல்யாணத்தை நடத்தி வச்சுடுவாரு அப்படின்னு நினைக்கிறவங்க கமெண்ட் பண்ணுங்கள். இந்த சீரியல் பிடிச்சவங்க லைக் பண்ணிக்கோங்க. இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம். டாடா பாய்.